என்னதான் T20 வேர்ல்ட் கப்பையே ஜெயிச்சு கொடுத்திருந்தாலும் இந்தியன் டீம்ல உங்களோட சீட் கன்ஃபார்ம் இல்லன்னு சொல்றதுதான் குட்டி ப்ரோ நடந்திருக்கு. என்னப்பா சஸ்பென்ஸ் வைக்கிற, சீக்கிரமா மேட்டருக்கு வா. IPL முடிஞ்ச கையோட ஒரு மெகா T20 சீரிஸ்க்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல செலக்டர்ஸ் டாப் கேப்டனை தூக்கி பெஞ்சில உட்கார வச்சிருக்காங்க. ஸ்கை அங்கிள் தானே, என்னதான்ப்பா நடக்குது இந்தியன் டீம்ல? ஆமா குட்டி ப்ரோ, சூரியகுமார் யாதவ கேப்டன் பதவியில இருந்து தூக்கிட்டு ஸ்ரேயாஸ் ஐயரை புதிய T20 கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆப்கானிஸ்தான் டெஸ்டுக்கு அப்புறமா அயர்லாந்து இங்கிலாந்து T20 சீரிஸ் வர வருதுல. கரெக்ட். இதுக்கு அகர்கர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, இந்தியன் டீம் இப்ப நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் டார்கெட் பண்றாங்களாம். சோ புது டேலண்டான வைபவ் சூரியவம்சிக்கு இதனாலதான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்களாம். வைபவுக்கு IPL பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஓகே. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சடனா எப்படி கேப்டன்சி பதவி வந்துச்சு? குட்டி ப்ரோ, ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் கேப்டன்சி ட்ராக் ரெக்கார்டும் கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸும் தான் மெயின் ரீசன் செலக்ஷன் கமிட்டியே சொல்றாங்க. குறிப்பா இஸ் அப்சல்யூட்லி ஃபிட் டு லீட்னு அகர்கரே முடிவு பண்ணிட்டாரு. சோ அகர்கரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி கடினமான முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் மனசுல வச்சு அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி முடிவுகளை எடுத்துதான் ஆகணும்னு அவர் சொல்லிருக்காரு. அப்ப ஸ்கையோட T20 கேப்டன்சி அபிஷியலா ஓவர்னு சொல்லுங்க பிக் ப்ரோ. கண்டிப்பா குட்டி ப்ரோ, ஸ்ரேயாஸ் ஐயர் T20க்கு கரெக்டான கேப்டனா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷனை தெரிக்க விடுங்க.